பார்க்கத் தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் வாழலாம், வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். கவிஞர் கண்ணதாசன் ஐயாவோட பாடல் வரிகளை ஒருத்தங்க உள்வாங்கி உணரும்போது தான் அது புரியும். காட்சி கிடைத்தால் கவலை தீரும். நான் புரிஞ்சுக்கிட்டது, இஃப் யூ ஹாவ் அவேர்னஸ் யூ ஆர் அவுட் ஆஃப் ஆல் யூர் சஃபரிங் இன்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது தான் என்னோட அனுபவத்தில் நான் அந்த வரிகளை புரிஞ்சுட்டது. டியூன் இன்டு பாசிட்டிவிசம் வச்சிருக்கியே, நீ எப்படி கோவப்படலாம்? டியூன் இன்டு பாசிட்டிவிசமில் பேசுறியே, எப்போ சந்தோஷமா இரு, நீ எப்படி சேட் ஆகலாம்? நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட். வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் தட் which is maybe the most perfect, can't define, it's the most undefinable. ஸோ கான்ஷியஸாக எவால்வ் ஆகிட்டு இருக்கும்போது யூனோ இந்த மாதிரி மக்கள் சொல்லும்போது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஒன் திங் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் ஃபார் ஷுவர், நான் தொப்புன்னு கீழே விழுந்து அந்த இடத்துலையே இருந்த காலம், அதிலிருந்து விழறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவோட அவேர்னஸோட விழற காலமுக்கு வந்துட்டேன். ஸோ இட்ஸ் இன்ஸ்டன்ட் பவுன்ஸ் பேக் டு வாட் எவர் ஐ கோ அண்ட் கம்மிங் பேக் டு த கிளாரிட்டி அண்ட் ஐ ஆப்ரேட் ஃப்ரம் தட். அண்ட் அந்த ஸ்பேஸ் இட்ஸ் ஃபுல் ஆஃப் பிளிஸ். இட்ஸ் ஒன்லி லைட். இட் டசன்ட் புல் யூ டுவர்ட்ஸ் கிராவிட்டி. இட் கிவ்ஸ் யூ விங்ஸ் டு ஃப்ளை அண்ட் யூ கேன் ஒன்லி பி லைட். ஸோ கேட்குற மியூசிக்கில் நான் I choose to listen to all that which gives me joy, which pumps that dopamine within me to fly high, see the brighter side of life with all the motivation and happiness. And ஒரு குழந்தை எப்படி சந்தோஷமாக பப்ளியாக எப்போ ஒரு லைஃபோட இட் வில் ஜஸ்ட் லிவ் வித் லைஃப், அந்த மாதிரியான பாடல்கள் தான் நான் கேட்குறேன். ஸோ முன்னாடி ஒரு காலத்தில் ஐ யூஸ் டு பி சல்கிங், just listening to all melancholy songs. It's not wrong. Melancholy is a part of life. சொல்லலாம், நிறைய பேர் அந்த ஒரு ஐடியாவில் இருக்காங்க. But when I have had the clarity to choose positivity, choose the choice is what I make, and I'm blessed with the clarity to make a choice. Why choose to listen to melancholy and pull me down? I don't find any reason to stay there. So யார் எப்படி இருந்தாலும், யார் என்ன ஜட்ஜ் பண்ணாலும் அவங்களுக்கு நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. சீயிங் குட் இன் எவ்ரி ஒன், சீயிங் த பெஸ்ட், சீயிங் லைட், இட் இஸ் நாட் மேக்கிங் யூ வல்னரபிள். அண்ட் பீயிங் வல்னரபிள் இஸ் ஓகே, பிகாஸ் இட்ஸ் பியூரிட்டி தட் மேட்டர்ஸ். அண்ட் பியூரிட்டி நெவர் வீக்கன்ஸ் யூ. இட் கிவ்ஸ் யூ விங்ஸ். அக்னி சிறகுகள் கொடுக்கும் பறக்கிறதுக்கு, டு கோ பியாண்ட் எனி திங் அண்ட் எவ்ரி திங். ஸோ எப்போவும் சந்தோஷமாக இருங்க, சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க. என்னோட எந்த பதிவும் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு இல்லை, சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறத தவிர, பிகாஸ் இட்ஸ் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ ஷேர் அண்ட் ஐ ஃபீல் ஐ நீட் டு ஷேர் இட். லைஃப் இஸ் நவ் அண்ட் ஹியர். இந்த நொடி இங்கே மட்டும்தான். லைஃப் இஸ் ஆல்வேஸ் பியூட்டிஃபுல்ங்க.